கம்பம் நந்தகோபாலன் கோயில் 400 ஆண்டுகளைக் கடந்த பட்டத்துக் காளை பாரம்பரியம். தேனி மாவட்ட மக்களுக்கு மாட்டுப் பொங்கல் என்றாலே சட்டென நினைவிற்கு வருவது ஒன்று. கம்பம் நந்தகோபாலன் கோயிலும் அதன் பட்டத்துக் காளையும். இது ஒரு திருவிழா மட்டுமல்ல, இது 400 ஆண்டுகளைக் கடந்த ஒரு வாழ்வியல் பாரம்பரியம். வரலாற்றின் தொடக்கம் 17ஆம் நூற்றாண்டு. துங்கபத்ரா நதிக்கரையில் வாழ்ந்த பூர்வீக குடிகள் படையெடுப்புகளால் தங்கள் வீடுகளையும் நிலங்களையும் இழந்தனர். உடன் எடுத்துச் சென்றது ஒன்றுதான், அவர்களின் கால்நடைகள். மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக பயணம் செய்து அவர்கள் வந்தடைந்த இடம்தான் இன்றைய தேனி மாவட்டம் கம்பம். கம்பம் அரசனிடம் அவர்கள் கேட்டது விவசாயம் செய்யவும் கால்நடைகளை வளர்க்கவும் ஒரு வாழ்வாதாரம். ஆனால் மன்னன் ஒரு சோதனை வைத்தார். கரும்புத் தோகை நட்டு முன்தானியங்களை குவித்து, தானியம் சிதறாமல் கரும்பை தின்றும் காளை இருந்தால் உங்களுக்கு நிலம் தரப்படும் என்றார். அப்போது ஒரு காளை மற்றொரு காளையின் மேல் கால்களை வைத்து நின்றபடி கரும்பை மட்டும் தின்றது. ஒரு தானியம் கூட சிதறவில்லை. மன்னன் வியந்தார். அந்த காளையே பட்டத்துக் காளை எனப் போற்றப்பட்டது. தேவராவலு இனத்தின் மகிமை. தேவர் பிளஸ் ஆவலு, அதாவது தேவர்களின் பசு. தேவராவலு இனத்தில் பிறந்த கன்றுகளிலிருந்தே பட்டத்துக் காளை தேர்வு செய்யப்படுகிறது. தானமாக வழங்கப்படும் மாடுகளுக்கு காதில் அடையாளம், தேவராவலு கன்றுகளுக்கு நெற்றியிலும் காலிலும் அடையாளம். இங்கே பாரம்பரியத்திற்கு ஒரு விதியும் ஒரு மரியாதையும் உண்டு. பட்டத்துக் காளை ஊரின் உயிர். பட்டத்துக் காளை இறந்தால் திருமணங்கள் ரத்து, சுப நிகழ்ச்சிகள் நிறுத்தம், கோயில் நடை மூடல், 3 நாள் ஊர் முழுவதும் துக்கம். புதிய பட்டத்துக் காளை தேர்வு செய்யும் வரை கம்பம் ஊர் உறங்கும். கடவுளின் பிள்ளைகள் என்ற 4 மனிதர்கள். பட்டத்துக் காளையை பராமரிக்க 4 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களே கடவுளின் பிள்ளைகள். எந்த துக்க நிகழ்வுக்கும் செல்ல மாட்டார்கள். குடும்ப மரணங்களுக்கும் செல்ல அனுமதியில்லை. வாழ்நாளில் 2 முறை மட்டுமே புதிய ஆடை. திருமணமாகாதவர்களே தேர்வு. அவர்கள் வாழ்வு முழுவதும் ஒரே கடமை, பட்டத்துக் காளை. மாட்டுப் பொங்கல் ராஜமரியாதை. மாட்டுப் பொங்கல் நாளில் புதிய பட்டத்துக் காளை, அலங்கார பவனி, ராஜமரியாதை. கோயில் முழுவதும் திருவிழா கோலம். புதுமணத் தம்பதிகள் பட்டத்துக் காளையை வணங்கி ஆசி பெற்றுச் செல்வார்கள். சந்தோஷமான வாழ்க்கை, புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. கம்பம் நந்தகோபாலன் கோயில் என்பது ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, மனிதனும் மாடும் விவசாயமும் வாழ்வும் நம்பிக்கையும் பண்பாடும் ஒன்றிணைந்த ஒரு வரலாறு. 400 ஆண்டுகளாக ஒரு காளை ஒரு ஊரின் காவலனாக. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.